Praise the Lord. இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த குறிப்பிட்ட வீடு பத்திக்கிட்டு எரியதை பார்த்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் பயத்தோட இருந்தாங்க. காரணம் தங்களோட வீட்டுக்கு அந்த நெருப்பு பரவிடுமோன்னு. அதுக்குள்ள ஃபயர் சர்வீஸ்ல வந்து அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டாங்க. செல்விக்கு யாரோ டியூஷன்ல வந்து சொல்லவும் புக்ஸ் எடுத்துட்டு வேகமா ஓடி வந்தா. ஆமா, அவ பண்ண தப்புனால தான் இப்படி அந்த வீடு எரிஞ்சிச்சு. டியூஷன் கிளம்பும்போது கரண்ட் இல்லை, அதனால கேண்டில் கொளுத்தி டேபிள் மேலே வச்சா. அதுக்கப்புறம் அதை அணைக்க மறந்துட்டா. அதோட விளைவு தான் இப்படி. அட கடவுளே, நான் பண்ண தப்புனாலதான்றது யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வீட்டை பார்த்துட்டு இருந்தா. முழுக்க முழுக்க எரிஞ்சு போயிருந்துச்சு. உள்ள ஒரு பொருளும் இல்லை போல இருக்கு. எப்படி வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியாம வெளியே நின்று செல்வி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, செல்வி அங்க போவாதம்மா, இப்படி வான்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல செல்வியோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. வீட்டோட நிலைய பார்த்துட்டு ஓன்னு வாய் விட்டு அழுதாங்க செல்வியோட அம்மாவும் அப்பாவும். செல்விக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையை சொல்லிட்டா. அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி பண்ணி அன்னைக்கு நாளை ஓட்டியாச்சு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனோம். என்ன பண்றது? செல்வியோட அப்பா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. பதிலுக்கு அவங்க, அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம உங்க வீடை நம்மளே ரெடி பண்ணிடலாம். நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் தானே வச்சிருக்கிறோம். எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லாத்துக்கும் ஆளை அனுப்புறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல அந்த வீடை புது வீடா மாத்திட்டாங்க. ஆமா, இப்ப எல்லாம் புதுசாயிடுச்சு. செல்விக்கும் சந்தோஷம், செல்வியோட அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. செல்வியை பார்த்து, செல்வி ஜாக்கிரதை, திரும்பவும் கேண்டில் எடுத்து கொளுத்திடாதம்மா அப்படின்னு அப்பா சொன்னாரு. செல்வி வெக்கப்பட்டுட்டு மூஞ்ச மூடிக்கிட்டா. ஆமாங்க, இதே வீடு தான் எரிஞ்சு போனப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புது வீடா அமைஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் சில சேதங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஆறுதலா நமக்கு மாறுறது உண்டு. வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில இப்போ ஒருவேளை துயரமான காரியங்கள் நடந்திருக்கலாம். பிரிய வேண்டாதவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அல்லது தொலையக்கூடாத ஒரு காரியம் தொலைந்து போயிருக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆறுதலை தேவன் இந்த நாள்ல தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.